சரிகமபா நிகழ்ச்சியில இந்த முறை அபிஷேகா புதிய சாதனை ஒண்ணு படைச்சிருக்காங்க அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்திலே கிடைச்சிருக்கு. அது என்ன சாதனை? என்ன நிகழ்த்தியிருக்காங்க? அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த ஒரு வாரம் சரிகமபால ரொம்ப ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்க போற ஒரு வாரம் அப்படின்னு தான் சொல்லணும். அதுதான் 1 விசஸ் 1 ரவுண்ட். சரிகமபா நிகழ்ச்சியில ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு விதமான ரவுண்ட் வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்க ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு. சூப்பரா இருக்கு. அந்த வகையில 1 விசஸ் 1 வந்து இந்த ஒரு வாரம் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இந்த ஒரு வாரம் 1 விசஸ் 1ல யாரெல்லாம் பலப்பரீட்சை நடத்த போறாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு ஃபர்ஸ்ட் ப்ரோமோலே நமக்கு ரிலீஸ் ஆகியிருந்துச்சு. அண்ட் ஃபர்ஸ்ட் ப்ரோமோல அபிஷேகாவை காட்டல. இதனால ரசிகர்கள் எல்லாமே அபிஷேகா யார் கூட மோத போறாங்க, இந்த முறை பேட்டில் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற எதிர்பார்ப்பு பயங்கரமா எகிரி இருந்துச்சு இல்லையா? அந்த ஒரு எதிர்பார்ப்புனாலேயே அபிஷேகா புதிய சாதனை ஒன்று படைச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, இந்த வாரத்துக்கான அபிஷேகாவோட ப்ரோமோ வந்து சமீபத்தில் ரிலீஸ் ஆகியிருக்கு. அண்ட் அந்த ஒரு ப்ரோமோ அப்படிங்கிறது 1 மில்லியனை தாண்டி பயங்கர வைரலாக போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த நிகழ்ச்சியோட மிகப்பெரிய ஒரு சாதனையா பார்க்கப்படுது. இந்த ஒரு சரிகமபா நிகழ்ச்சி சீசனை பொறுத்த வரைக்கும் அபிஷேகோட ப்ரோமோ அப்படிங்கிறது மக்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்று வந்துட்டு இருக்கு. அதுலயும் குறிப்பா அபிஷேகோட ப்ரோமோவை கடைசியா தான் வெளியிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த முறையும் அபிஷேகோட ப்ரோமோவை கடைசியா தான் வெளியிட்டு இருந்தாங்க. ஆனா முதல் ப்ரோமோல 1 விசஸ் 1 ரவுண்ட் அப்படிங்கிறது தெரிய வந்த உடனேயே ரசிகர்கள் எல்லாரும் அபிஷேகா யார் கூட மோத போறாங்க அப்படிங்கிற ஆவல்ல இருந்தாங்க. அண்ட் இந்த ஒரு ப்ரோமோ வெளியான உடனேயே இந்த ஒரு ஆவல் அப்படிங்கிறது பல மடங்கு எகிரி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நிரூபம் கூட தான் அபிஷேகா அவர்கள் இந்த ஒரு பல பரீட்சையை நடத்த போறாங்க. அண்ட் நிரூபம் ஒரு பக்கம், அபிஷேகா இவங்க 2 பேரும் ஒரு பேட்டில் பண்ண போறாங்க அப்படிங்கிற ப்ரோமோ வந்த உடனேயே ரசிகர்கள் மத்தியில் அந்த ப்ரோமோ பயங்கர வரவேற்பு பெற்றுருச்சு. காட்டுத்தீயா அந்த ஒரு ப்ரோமோ வந்து எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க, ஷேர் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஃபாஸ்டஸ்ட் 1 மில்லியனா அந்த ஒரு ப்ரோமோ வந்து கன்வெர்ட் ஆகியிருக்காமா. இது வரைக்கும் சரிகமபா நிகழ்ச்சியில் ஒரு ப்ரோமோ இவ்வளோ வியூஸ் போனது அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. சரிகமபா நிகழ்ச்சியில் இந்த முறை தான், அதுவும் அபிஷேகாவோட ப்ரோமோ தான் அந்த ஒரு சாதனையை நிகழ்த்திருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. ஒருபுறம் சரிகமபா நிகழ்ச்சியோட ஐகானிக் ஸ்டாரா அபிஷேக் அவர்கள் உருவெடுத்து வந்துட்டு இருக்காங்க. அவங்க பாட வந்தாலே கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத உறுதின்னு சொல்லிடலாம். அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸை அபிஷேகா கொடுத்து வந்துட்டு இருக்காங்க. இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா நிருபம், இவரும் வந்து ரொம்ப நார்மலான ஒரு பர்சன்லாம் கிடையாது. அடிச்சு பிரிச்சுக்கிட்டு இருக்காரு. அவ்வளோ சூப்பராக ராகங்களை பிடிச்சி பாடிக்கிட்டு இருக்காரு. இவர் வந்து ஜட்ஜஸோட ஃபேவரட் அப்படின்னு சொல்லலாம். அந்த இசை மூலயமா கவருவார் இல்லையா, அந்த மாதிரி அபிஷேகா மக்கள் மத்தியில் ஃபேமஸ். இசை மூலயமா அங்கே இருக்க ஜட்ஜஸ் கிட்ட நிரூபம் ஃபேமஸ். ஸோ இவங்க 2 பேரும் ஒரு பேட்டில் இருக்க போகிறாங்க. யார் வந்து சூப்பராக பாட போகிறாங்க, யார் வந்து மண்ணை கவ போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறதுக்கே மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் எழுந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக இவங்களோட காம்போ வந்து சண்டே தான் போடுவாங்க. ஸோ நம்ம எல்லாருமே சண்டே வரைக்கும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இது எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத. இந்த ஒரு பேட்டில் எப்படி இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அண்ட் இந்த ஃபாஸ்டஸ்ட்டாக பார்க்கப்பட்ட இந்த ஒரு ப்ரோமோ பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.